நண்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இந்த ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு வச்சு லட்டு ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்புக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை, இதே அளவு. இது 100 கிராம் இருக்குங்க. இதே அளவு சர்க்கரைங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் லட்டு வந்து சாஃப்டாக வரும் நமக்கு. இல்லை எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினா கூட போதும். இதை வந்து நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. கடலைப்பருப்பு ஒரு 4 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமையே பரப்பரன்னு அரைச்சிக்கிட்டு வரலாங்க. வேறு எதுவுமே போட தேவையில்லை. பருப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. ஆனால் தண்ணி தெளித்து அரைப்போம் வடைக்கு. இதுக்கெல்லாம் எதுவுமே தண்ணியே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஓட்டுனதுக்கப்புறம் பருப்பை மிக்சியில் பருப்பை தள்ளி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. வடை மாதிரி தட்டி போட தேவையில்லை. நம்ம அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணலாங்க. எண்ணெய் காயில இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போடலாம். இப்போ அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ கையில் அப்படியே கிள்ளி போடலாங்க. நான் போட்டு காட்டுறேன். ஷேப் தேவையில்லை. இந்த மாதிரி குட்டி போண்டா மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஆறுட்டுன்னு நம்ம வந்து அரைக்கணும் மிக்சியில் போட்டு, அதுக்காக தான். இது நல்லா எப்படி போண்டா எப்படி வேக விடுவோமோ அதே மாதிரி இது வந்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வெந்தோடனே எடுத்துக்கலாங்க. நான் இன்னொரு டிஷ் இருக்குது, போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி போண்டா மாதிரி சுட்டாச்சுங்க. நம்ம இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆறுட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த போண்டாலாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க. அப்படியே இப்படி கொட்டுனா அப்படியே பொலன்னு விழுகணும். அப்படியே ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்துக்கிட்டு வந்துடலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேங்க. இதில் வந்து நான் பாதாம் பருப்பு ஒரு 3 தட்டி வச்சுருக்கேன். ஒரு கருப்பு திராட்சை ஒரு 10 எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு 4 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கிறேன். சாரப்பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். பிஸ்தா ஒரு 3 வச்சுருக்கிறேங்க. இதெல்லாம் நான் நெய்யில் போட்டு வறுத்துக்கலாங்க. இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் முந்திரி திராட்சை கூட போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். லட்டுனா இதெல்லாம் போட்டாதாங்க நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. இது நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து பாகு காய்ச்சிக்கலாங்க. இதே டம்ளரில் தான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்தங்க. அதுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்தோம். எதில் எடுக்கிறீங்களோ அது ஈக்குவலாக தான் போடணும். இது நான் ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க பாகுக்கு. இது வந்து இந்த சர்க்கரை பாகு வந்து பாகு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்தாலே போதும். பிசுக்கு பதம் வந்தோடனே காட்டுறேங்க. இப்போ நான் ஃபுட் கலர்லாம் சேர்த்துலைங்க. ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க. எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் இனிப்பு போடணும். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு இனிப்பு போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி பிசுக்கு பதம் வந்தால் போதும். நம்ம வந்து இதை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க.
நல்லா கிளறிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ முந்திரி திராட்சைலாம் வறுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா நெய்யில், இந்த நெய் மட்டும் போதுங்க. அதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக நுணுக்கி போடுறேங்க. இப்போ நல்லா கிளறிக்கலாங்க. இது நல்லா கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்பவும் ஆற வேண்டாங்க, கொஞ்சம் வாமாக இருக்குதுங்க. இப்போவே பிடிச்சிடலாம், அப்போ தான் நல்லா உருண்டை பிடிக்க வருங்க. எல்லாம் பிடிச்சிட்டு காட்டுட்டுங்களா? இந்த லட்டு வந்து செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க. இது வந்து நம்ம நினச்ச நேரத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. நம்ம வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பலகாரத்தில் இதுவும் ஒன்றுங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.